ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கடைக்குட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அப்படி கடைக்குட்டியாக இருக்கிறதுனால ப்ளஸ்ஸா, மைனஸா அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையில் 4ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் கண்ணனுங்கிறவன் இருக்கான். அவன் ஸ்கூலுக்கு கிளம்புற அர்ஜென்ட்டில் ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்து தரணுன்ட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். அவங்க அப்பாவோ புது சட்டை வாங்குறதுக்கு அவர்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லாதனால, அவங்க அண்ணன் யூஸ் பண்ண அதே ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்து அவங்ககிட்ட குடுக்குறாரு. இவனுக்கா சுத்தமா இஷ்டமே இல்ல. "அண்ணன் சட்டை அது எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பாவோ, "இது அண்ணனோட சட்டை தானே! அது உனக்கு கரெக்ட்டா தான் இருக்கும். புது சட்டை தான். என்ன அவனுக்கு இப்ப பத்தல, அத நீ போட்டுக்கோ" அப்படின்னு சமாதானப்படுத்தி சொல்றாரு. "இத பாருப்பா, அண்ணனுக்கு எல்லாமே புதுசா தர, அவன் வளர்ந்ததுனால எல்லாத்தையும் எனக்கிட்ட தள்ளி விடுற" அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு கட்டத்துல அவன் அந்த யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். அந்த கண்ணனோட அப்பாவுக்கு வருமானம் கம்மி தான். அதனால அந்த வருமானத்துல அடிக்கடிலாம் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து தர முடியாது இல்லையா? அதனால தான் அண்ணனோட சட்டைய எடுத்து தம்பிகிட்ட தராரு. அவனுக்கா கண்ணனுக்கும் ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. வீட்ல பிறந்தா குழந்தையா பிறக்கணும். அப்பதான் நமக்கு புது சட்டை, புது பொம்மை எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டே அவன் ஸ்கூலுக்கு நடந்து போறான். அங்க போனா அவனோட ஃப்ரெண்டு மதியழகன் அங்க உட்காந்துருக்கான். அந்த மதியழகன்ட்ட தான் இவன் எப்பவுமே நல்லது, கெட்டது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு அவன் கூட இருப்பான் எப்பவுமே. அப்படி லஞ்ச் டைம்ல 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மதியழகன்ட்ட இவன் சொல்றான், "நீ ரொம்ப குடுத்து வச்சவன்டா. உனக்கு வந்து எல்லாமே புதுசாவே கிடைக்குது. எனக்கு அப்படி இல்ல. எங்க அண்ணன் யூஸ் பண்ண பொருள்கள் தான் நான் யூஸ் பண்றேன். அவன் போட்ட சட்டைய தான் பாரு இப்ப கூட நான் போட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. அத கேட்ட மதியழகனும் என்ன சொல்றான்னா, "நீ அப்படிலாம் சொல்லாத. நீ நீ சொல்றது தப்பு. எனக்கு உன்ன மாரி கடைக்குட்டியா பிறக்கலையேன்ட்டு ரொம்ப வருத்தம் எனக்கு. கடைக்குட்டியா பிறந்துட்டீன்னா, அப்பா, அம்மாவுக்கு எப்பவுமே நீ தான் செல்ல பிள்ளையா இருப்ப. என் வீட்ல நான் தான் மூத்த பிள்ளையா இருக்கிறதுனால, என் தம்பியோ, தங்கச்சியோ எந்த தப்பு செஞ்சா கூட அவங்க என்ன தான் வந்து திட்டுவாங்க. ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வந்தா கூட அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு குடுப்பாங்க. அந்த வகையில நீ தான் குடுத்து வச்சவன்" அப்படின்னு அவன சமாதானப்படுத்துறான். மதியழகன் சொல்றதும் சரியா தானே இருக்கு அப்படின்னு அவன் யோசிச்சு பார்க்குறான். அப்பாவும், அம்மாவும் நம்மகிட்ட எவ்வளோ செல்லமா இருக்காங்க. இதே நான் செஞ்ச சில தப்புக்கெல்லாம் அண்ணன் திட்டு வாங்கிட்டு இருக்கிறது அவன் யோசிச்சு பார்க்குறான். ஒரு சில குறை இருந்தாலும் இன்னொரு புறம் அது நமக்கு நல்லதா தானே இருக்கு அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு மனச தைரியப்படுத்திக்கிட்டு, இது தெரியாம நம்ம கடைக்குட்டியா பிறந்துட்டோமேன்ட்டு இனிமே ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு மதியழகன் இவன சமாதானப்படுத்துறான். கண்ணனும் சரின்னு சொல்லிட்டு அப்பா, அம்மா கிட்ட எந்த இதுலயும் கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். மீண்டும் வேற ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க் யூ.